டேய் என்கிட்ட காசு வாங்கிட்டு போய் 6 மாசம் ஆச்சு. வட்டியும் தரல, அசலையும் தரல. காசு வாங்கிட்டு போய் என்னடா பண்ணீங்க? ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சோண்ணே. கடை ஓடிச்சா? லாஸ் ஆச்சுண்ணே, அதான் கடையை மூடிட்டோம். அண்ணே நீங்கள் கொடுத்து 3 லட்சத்தை அப்படியே சீக்கிரமாக திருப்பி கொடுத்துறண்ணே ப்ளீஸ்ண்ணே. என்னது 3 லட்சமா? அப்போ மீதி வட்டியெல்லாம் சேர்த்து மொத்தம் 5 லட்சம் தரணும்டா. 5 லட்சமா? 5 லட்சமா? என்ன பண்ணுறது? டேய் என்னடா சொல்கிறான்? எவ்வளோ அடிச்சாலும் காசு இல்லைங்கிறானோ. ஓத்தா அவனை முடிச்சு விட்றான். சரிண்ணா அட்ரா வர்றா. இப்போ சொல்லுங்க, எவ்வளவு தருவீங்க? 5 லட்சம். எப்போ தருவீங்க? 1 மாசத்துல கொடுத்துறேன். 1 மாசமா? எவ்வளவு நாள் சொன்னீங்கடா? 10 நாள்ல கொடுத்துறேன். 10 நாளா? 10 நாள்ல 10 நாள்ல கொடுத்துறேன். எவ்வளவு நாள் சொன்ன? 1 வாரத்துல கொடுத்துறேன். 1 வாரத்துல கொடுத்துறேன். 1 வாரத்துல தரல உங்க 3 பேருக்கும் இதாண்டா உங்களுக்கு நிலைமை. சொல்லி முடிஞ்சு. இந்த பாடி எடுத்து போடா. ஏதாவது ஃப்ராட் வேலை பண்ணணும்னு நினைச்சீங்க? மச்சான் எனக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேட்டேன்டா, யார்ட்டையும் பணம் இல்லையாண்டா. மச்சான் எங்கள் அம்மாவோட செயின் விற்றா கூட 50,000க்கு மேலே வராதுடா. எல்லாம் ஒன்னால தான்டா. நீ பாட்டுக்கு 1 வாரத்தில் பணம் தரேன்னு சொல்லிட்டு வர. எவன்டா பணத்தை ரெடி பண்ணுறது? பைக்குக்கு பெட்ரோல் போட விட காசு இல்லாமல் இருக்கும். இதில் 1 வாரத்தில் 5 லட்சம் ரெடி பண்ண போகிறோம்ல. டேய் உன் கை உடச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும்டா என்ன வலி வலிச்சிச்சுன்னு. நான் மட்டும் ஒத்துக்கலனாலும் அவன் 1 வாரத்தில் பணம் கொடுக்க சொல்லியிருப்பான். பேசாமல் ஊரை விட்டு ஓடிடலாமா? ஊரை விட்டு ஓடுறியா? எங்கே ஓடுவேன்? நீ ஒன்றா உங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்கள வந்து தூக்கிடுவான். பார்த்தல கொலையே பண்ணுறான். நாளைக்கு நமக்கும் அதுதான். டேய் இதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு. பேசாமல் போய் போலீஸ்கிட்ட சொல்லிடலாம்டா. போலீஸ்கிட்ட போறியா? நீ போலீஸ்கிட்ட போய் வரதை எங்களை கொல்ல பார்க்குறான்னு சொன்னீங்கன்னா நேராக போலீஸ் தூக்கி போய் வரதங்கிட்ட விட்டுரும். எல்லாம் அவங்க ஆளுங்க. அவன் கேட்குற மாதிரி பணம் தவிர வேறு வழியே இல்லை. டேய் 1 வாரத்தில் 5 லட்சத்துக்கு எங்கடா போகிறது? போய் கொள்ள தான் அடிக்கணும். ஆமாம் மச்சி, செம்ம ஐடியா. எங்கள் ஏரியாவுக்கு ஒரு வேன் வந்து ஏடிஎம்ல பணம் ஃபில் பண்ணிட்டு போவாங்க. அவங்ககிட்ட அடிச்சிடலாமா? டேய் அந்த வண்டியில் கண்ணோட எப்பயுமே ஆள் இருக்கும்டா. நம்ம பணத்தை கொள்ளடிக்க தெரிஞ்சாவே நம்மளை சுட்டுருவாங்க. சுட்டுப்பட்டு சாகிறதுக்கு வரங்கையில் அடி வாங்கி செத்து போயிடலாம். பேசாமல் செயின் இருக்கலாமா? 5 லட்சத்துக்கு எவ்வளோ செயின்ரா இருப்ப? அப்படி அறுத்தாலும் அதெல்லாம் மாற்றுறது கஷ்டம்டா. அதுவும் அப்பாவி பொண்ணு இருந்து செயின்லாம் இருக்குதுலாம் பாவம்டா. என்னாலலாம் முடியாது. அட போடா, கொள்ளையும் அடிக்கூடாதுன்றான், செயினா இருக்கக்கூடாதுன்றான். அப்புறம் பணத்துக்கு எங்கடா போகிறது? பேசாமல் யாராவது பணக்கார வீட்டு பையனை கடத்தி பணம் கேட்கலாமா? டேய் ஆளை கடத்தினா போலீஸ் கேஸ்லாம் வருமேடா. யாரை கடத்தினா போலீஸ் நம்மளை தேடி வராதோ அந்த மாதிரி ஆளாக பார்த்து கடத்துறோம். இவன் பேர் ராகுல். இவங்க அப்பன் பெரிய பணக்காரன்டா. சேட்டுக்கு ஒரே பையன்தான். அதனாலேயே சேட்டுக்கு இவன் மேலே ரொம்ப பாசம். பையனுக்கு ஒன்றுனா சேட்டு உயிரையும் விட்டுருவான். சேட்டு ஏகப்பட்ட இல்லீகல் டீலிங்லாம் பண்ணுறதால கொஞ்ச நாளாகவே தலைமறைவாக தான் இருக்கான். நாம் இவனை கடத்தினோம். சேட்டு நிச்சயம் போலீஸ்கிட்ட போக மாட்டான். நாம் கேட்குற பணத்தையும் கொடுப்பான். இவனை விட ஒரு பர்ஃபெக்டான ஆள் நமக்கு கிடைக்கவே மாட்டான். அதனால் பக்காவாக பிளான் பண்ணி நாளைக்கே இவனை தூக்குறோம். இதாண்டா எங்கள் மாமா வீடு. இப்போ காலியாக தான் இருக்குது. அந்த பையனை கடத்தி பத்திரமா இந்த வீட்டில் கொண்டு வந்து யாருக்கும் தெரியாமல் அடைச்சி வச்சிடலாம்.
சேட்டுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு பையனை பத்திரமா கொண்டு போய் திரும்ப விடுறோம். வரதங்கிட்ட பணத்தை கொடுக்குறோம். இந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரோம். கதை தூரா 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 போறா. என்னடா பண்றது? சேட்டுக்கு ஃபோனை போடு. ஹலோ மதன்லால் சேட். ஹான்பால். சேட்டு, நாங்கள் உன் பையனை கடத்திட்டு வந்துட்டோம். நீ 5 லட்சம் பணம் கொடுத்தா தான் உன் பையனை விடுவோம். கியாவா? யோ சேட்டு, உன் பையனை நாங்கள் கடத்திட்டு வந்துட்டோம். நீ பணம் கொடுத்தா தான் அவனை. अरे क्या बात कर रहा हूं? तमिल नहीं मालूम, हिंदी में बोल. மச்சி, சேட்டுக்கு தமிழ் தெரியாது போலடா. ஆத்தி மாட்டிக்கிட்டோமே. இப்போ என்னடா பண்றது? அடுத்து நம்ம கிட்ட தானே வருவான். டே மச்சி, நீ தான் இந்தி டியூஷன்லாம் போயிருக்கலடா. சேட்டுக்கு பேசி புரிய வைடா. இல்லை மச்சி, அது வந்து டேய் பேசுடா. ஹலோ सेजी. हान बोलो. கலக்கறான்ல जी एक स्मॉल मैटर ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டா 5 லட்சம் தேவைப்படுது ஜி. ओ अच्छा. அதான் பேட்டாவை கிட்னாப் பண்ணிட்டோம் ஜி. कितना? சோதிக்கிறானே. கிட்னாப் உன் பையனை கிட்னாப். अरे क्या बोले तुम? ए पागल हो गया? कितना? ஃபோனை குறா, இதுக்கு நானே பரவாயில்ல. என்னடா சேட்டு சாவடிக்கிறான். பேசாமல் சேட்டு பையனே பேச வச்சலாம்டா. ஹலோ, யார் வேணும்? டேய் 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 மச்சி மச்சி, யாரோ தமிழ்ல பேசுறாங்கடா. அப்பா ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? தம்பி, நான் பேசுகிறத சேட்டுக்கிட்ட அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறியா? பண்றேங்க, சொல்லுங்க. சேட்டு, நாங்கள் உன் பையன் ராகுலை கடத்திட்டோம். நீ 5 லட்சம் பணம் கொடுத்தா தான் உன் பையனை விடுவோம். இதை அப்படியே சேட்டுகிட்ட சொல்கிறா தம்பி. நானா तुम्हारा बेटा किडनैप हो गया. அண்ணா, யாரை கடத்திட்டாங்கன்னு சொன்னீங்க? சேட்டோட பையன் ராகுலை, அதை அப்படியே சொல்கிறா. ஹலோ, நான் ராகுல் தான் பேசுறேன். ராகுலா? டே தம்பி, உனக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களாடா? இல்லையே, எங்க அப்பாக்கு நான் ஒரே பையன் தான். நீங்க யாரு? ஹலோ, ஏதாச்சும் ஃப்ராங்க் ஷோவா? நான் பேசுறது டேய், டிவில வருமா? சேட்டு பையன் வீட்டில் இருக்கான்டா. அப்போ நம்ம கடத்தினது? யாரா இவன்? டேய் மச்சி, மாத்தி தூக்கிட்டு வந்துட்டான்டா. என்னடா பண்ணிருக்க?